எல்லாருக்கும் வணக்கம். அக்ஷய திருதியை வரப்போகுது, அது எல்லாருக்கும் தெரியும். அக்ஷய திருதியை என்றைக்கு, எப்போ, அதை எல்லா டீட்டெயில்ஸும் யூடியூப் திறந்தால் கொட்டுது. நான் அது எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அக்ஷய திருதியை நகை வாங்கிறதுக்கு, வெள்ளி வாங்கிறதுக்கு, அரிசி, பருப்பு, மஞ்சள் இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு வச்சா பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் வாங்கி வைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சரிதான். அது அவங்கவுங்க நம்பிக்கை, அதில் நான் எதுவுமே தலையிட மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. அக்ஷய திருதியை அன்னைக்கு கடவுள்கிட்ட நம்ம எதை வச்சு இது பன்மடங்கு பெருகணும் அப்படின்னு நினச்சி வேண்டுறோமோ அது பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த வருஷம் ஊர் ஃபுல்லாக வெயில் ஜாஸ்தி, எல்லாருக்குமே தெரியும். எப்பவும் விட பயங்கரமாக சுட்டெரிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லோரும் தண்ணீர் பஞ்சத்துக்கு ஆளாகுங்கிறதும் இதோட ஒரு பிரதிபலிப்பாக ஆக போகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் எல்லாருமே அன்னைக்கு பூஜை பண்ணும்பொழுது ஒரு சொம்புலேயோ, ஒரு காப்பர் சொம்போ, இல்லை ஒரு டம்ளர்லேயோ எதுலேயோ அவங்கவுங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதில் வச்சு கடவுளே இந்த வருஷம் எங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிட்டு அதை பகவான்கிட்ட வச்சு அவர்கிட்ட அந்த வேண்டுதலை செலுத்தணும்னா நமக்கு இந்த வருஷம் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் அவர் நம்மளை காப்பாற்றுவார். ஸோ அது மாதிரி யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தையும் வச்சு வேண்டிக்கலாம். ஞானம் வேணுங்கிறவங்க ஞானத்தை கேளுங்க, யாருக்கு என்ன வேணுமோ அதை கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடு, தெரு நாய்க்கு ஒரு 2 பிஸ்கெட்டு, அந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணும் பொழுது அது பல்மடங்கு பெருகும். திருப்பி திருப்பி உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு அதனால புண்ணியம் வரும், பாவம் வரும், அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல வரல. நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு திருப்பி திருப்பி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். அதனால நமக்கு நல்ல விஷயம் பண்ணணுன்னு ஆசை இருந்ததுன்னா அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா வருஷம் அந்த வருஷம் ஃபுல்லாகவும் நமக்கு வருஷமும் அந்த நல்ல விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வரும். நன்றி, வணக்கம்.